ஓகே கைஸ், ஜிடி வெர்சஸ் எஸ்ஆர்எச் இல்ல, சுமன் கில் வெர்சஸ் அம்பையர் தான் இன்னைக்கு நடந்துச்சு. கிட்டத்தட்ட இவனாலே மேட்ச் ஒரு அரை மணி நேரம் இழுத்துருக்கும். ஏற்கனவே அந்த எஸ்ஆர்எச் வந்துட்டு ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிறானுங்க. மேட்ச் மந்தமா தான் போயிட்டு இருக்கு. இதுல இவன் சண்டை போட்டு ஒரு அரை மணி நேரம் வேற இழுத்துட்டு போறான். என்னதான்டா உனக்கு பிரச்சனை? உனக்கு என்னப்பா பிரச்சனை? நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருந்தேன். இந்த வாட்டி சுமன் கில் வந்துட்டு நீங்க ஜிடி ரிவ்யூ எல்லாம் பார்த்துட்டு நான் ஒரு கண்டிப்பா ஒரு 4 வாட்டியாவது சொல்லியிருப்பேன். சுமன் கில் வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆறான் இந்த வாட்டி. பட் அந்த ஃபயர் இருக்குதுப்பா, இன்டென்ஸ் இருக்குன்னு. ஆனா இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுப்பா. விராட் கோலி கூட இந்த மாதிரி டென்ஷன் ஆயிட்டு இருக்க மாட்டான். இவன் குழந்தை மாதிரி டென்ஷன் ஆறாங்க. நீ ஏன் அவுட் கொடுக்குற? சண்டை போட்டுட்டு இருக்கான் உட்காந்து எல்லாத்துக்கும். பேட்டிங் முடிக்கும் போதும் போய் சண்டை போட்டுட்டு இருந்தான் உட்காந்து அம்பையர்கிட்ட. பவுலிங் அப்போ இப்படிதான் ஒரு எல்பிடபிள்யூ காண்டி போய் சண்டை போட்டுட்டு இருந்தான். இப்படியான சண்டை போட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா பக்கத்துல போய் என்னத்தையும் எத்திலாம் விட்டுட்டு இருந்தான். அபிஷேக் சர்மாவே வந்துட்டு எப்பா நான் அடிக்கலப்பா, நான் அவுட் ஆயிடுறேன், போதுண்டா, காம் டவுன் ஆடுறா கூதி மோன அப்படின்ற அளவுக்கு பண்ண வச்சுட்டாங்க. சோ அது மட்டும் இல்ல, நாளைக்கு சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி மேட்ச் நடக்குது. கண்டிப்பா மழை பெய்யும் அப்படின்றதுதான் நடக்க போகுது. மழை பெய்யறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. 40% மழை பெய்யறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா கொல்கட்டாலையும் சரி பெங்களூர்லயும் சரி சரியான மழை பெஞ்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, ஏதோ டோனி வராத மாதிரி அப்படிலாம் என்னமோ கதை கிளம்பிட்டு இருந்துச்சு. எனக்கு தெரியல. ஃபுல் சால்ட்டுக்கு ஃபீவர்ன்றாங்க. வருவானான்ற ஐடியா இல்ல. பெத்தல் தான் வருவான் அப்படின்னு சொல்றாங்க. சொல்ல போனா இந்த ஆர்சிபி அண்ட் சிஎஸ்கே மேட்சுக்கு ஹைப் ரொம்ப கம்மியாயிட்டு. எனக்கே வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லை இந்த மேட்ச் பாக்குறதுக்கு. ஏன்னா அந்த அளவு ஹைப் கம்மியாயிட்டு என்னதான் இருந்தாலும். ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்போ ரொம்ப ஹைப் இருந்துச்சு. ஏன்னா ஆர்சிபி சிஎஸ்கே போன வாட்டி தோக்கடிச்சானுங்க ஆர்சிபி அங்க வச்சுட்டு, அதனால ரிவெஞ்ச் கொடுக்கணும்னு நானுங்க. பட் இந்த வாட்டி ஹைப் கம்மியானதுக்கு காரணம் என்னன்னா, சிஎஸ்கே ரொம்ப மோசமா விளையாடுறாங்க. அவனுக்கு மோசமா விளையாடுறதுனாலதான் இந்த வாட்டி வந்து ஹைப் கம்மியாயிட்டு. இப்போ சிஎஸ்கே ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டேபிளா இருந்தானுங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கடைசி இருக்கானுங்க இவனுங்களுக்கும் மேல ஒருத்தன் இருக்கவனுக்கும் மேட்ச் நடக்க போகுது. சிம்பிளா சொல்ல போனா இந்த ஆர்சிபி சிஎஸ்கே ரைவல்ரி, அதனால இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், பார்ப்போம் அப்படின்ற மாதிரி. பட் ஹைப் கொஞ்சம் கம்மி ஆயிட்டு அதை பத்தியும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நீ மேட்சுக்கு வரேன். எந்த தைரியத்துல பேட் கமிங்ஸ் வந்துட்டு டாஸ் ஜெயிச்சு பவுலிங் எடுக்கிறான்னு எனக்கு புரியல. எப்பா நீங்க வெளியே போயிட்டீங்க, இங்க பாருங்க வந்தீங்களா, ஜாலியா டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் ஆடுங்களா. நீங்க எப்படியும் கப் அடிக்க போறது இல்லை. எப்பா பேட் கமிங்ஸ், நீ அடுத்து அடிக்க போற கப்பு வந்துட்டு டெஸ்ட் வேர்ல்ட் கப்பா இருக்கணும். அதுவும் தலைவன் அண்ணன் பவுமா வந்துட்டு ஓனாய் மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான் என் பெட்டு கடியில இருந்து. அந்த அளவு பவுமா விளையாண்டுட்டு இருக்கான். இருக்கிற இடமே தெரியாம பவுமா இருந்துட்டு இருக்கான். நீ தான் அன்எக்ஸ்பெக்டடா இங்க வந்துட்டு கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்க. சோ சைலண்டா பவுமா அங்க வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க உட்காந்து. ரபாடா எல்லாரும் நைஸா இன்ஜுரி எல்லாம் கிளம்பி போய் நல்லா அங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. இவனுங்க இங்க வந்து ஃபார்ம் அவுட் ஆயிட்டு இருக்கானுங்க உட்காந்து. சோ இன்னைக்கு மேட்ச்ல பெரிய தப்பு டாஸ் ஜெயிச்சு பவுலிங் எடுக்கிறது. இங்க பாருங்க, நீங்க வெளியே போயிட்டீங்களா, டாஸ் ஜெயிச்சிங்களா, பேட்டிங் எடுங்கடா, ஜாலியா பேட்டிங் ஆடுங்க. உங்க டீம் உருப்படியா ஒண்ணு பண்றதே பேட்டிங் தான், அதை எடுக்க வேண்டியதானே. தேவையில்லாம அவனுங்களுக்கு போய் பேட்டிங் ஆட விட்டு அவனுங்க கதையை தெரியும்ல. அவனுங்க அவுட் ஆகவே மாட்டானுங்க. அந்த ஓப்பனிங் சுமன் கில்லும் சாய் சுதர்சன் நான் பாக்குற நேரம்னா 30+ தான். நான் பல வாட்டி சொல்லிட்டேன், நான் பாக்குற நேரம்னா சாய் சுதர்சன் 30+ தான் இருக்கிறான். எப்படின்னே தெரியல. இவன் 1 டிஜிட்ல பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. விக்கெட்டை கொடுக்கவே மாட்டேங்கிறான். 2 பேரும் செம்ம ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப். முகமது ஷமியோட மரியாதையை தூக்கிட்டு போயிட்டான்டா சாய் சுதர்சன். 5 4 அடிச்சிட்டான் முகமது ஷமி ஓவர்ல. எப்படி மிச்சல் ஸ்டார் கூட ஓவர்ல பட்லர் வந்துட்டு 5 4 அடிச்சானோ, அதே மாதிரி முகமது ஷமியோட ஓவர்ல 5 4 அடிச்சு முகமது ஷமி இந்த டோர்னமெண்ட்ல ஒஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான்பா. சொல்லியே ஆகணும். ரொம்ப ஒஸ்டா பண்றான். எனக்கு என்ன எதனால காரணம் அப்படின்னு தெரியல. மேபி அந்த இன்ஜுரியில இருந்து வந்த காரணமா. பட் சாம்பியன்ஸ் டிராஃபில நல்லா தான் போட்டான். பட் அந்த பழைய அது 2023 முகமது ஷமி மாதிரி போடலப்பா. 2023 முகமது ஷமி எல்லாம் பேய் மாதிரி போட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அந்த இன்ஜுரி வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் சரியில்லைன்னு தான் சொல்லணும். பாப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. பட் இன்னைக்கு பேட்டிங் சுமன் கில் செமையா விளையாண்டுருந்தான். சாய் சுதர்சன் சூப்பரா விளையாண்டான். ஒரு 48 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டான். அதுக்கப்புறம் பட்லர் வந்தான். பட்லரும் மரணடி அடிச்சுட்டு இருக்கான் உட்காந்து. சாவடி அடிக்கிறான். எல்லாரும் பாலையும் அடிக்கிறானுங்க உட்காந்துட்டு. உனட்கட்லாம் பார்க்க பெரிய பவுலர் மாதிரி தெரியுறான் இன்னைக்கு விக்கெட் எடுக்கும் போதெல்லாம் பாக்குறதுக்கு. பட் சுமன் கில் ஒரு அன்எக்ஸ்பெக்டட். சுமன் கில் நல்லா தெரியுது செஞ்சுரி போடுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. சுமன் கில் செஞ்சுரி போடுறதுக்கு தான் ட்ரை பண்றான். நான் போய் சொல்லல, நீங்க வேணா பாருங்களா பேட்டிங் முடியுது. அவன் டீமுக்காண்டி அந்த மாதிரி தெரியல, செஞ்சுரி எப்படியாவது போட்டுருப்பா இந்த கிரவுண்ட்ல வச்சு அப்படின்ற மாதிரி போட்டுட்டு இருக்கான். ரன் அவுட் ஆனோனே நினைச்சேன் கண்டிப்பா இன்னைக்கு சண்டை இருக்கு, தலைவன் இன்னைக்கு பிரச்சனை பண்ண போறான்பா. ஏன்னா போர் அடிக்கும், என்ன பண்றது, டக்குனு கிளம்பிட்டோம், போர் அடிக்கும், சும்மாவே உட்காந்துருப்போம், வேர்க்கும். அதுக்கு பேர் டக்குன்னு அம்பையர்கிட்ட ஒரு சண்டை போட்டுடலாம் போய் அவன்கிட்ட ஒரு சண்டை. பட் சொல்ல போனோம்னா அந்த ரன் அவுட் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தான் இருந்தது. ஏன்னா
நமக்கே தெரியல அது பாலா கிளவ்வா, கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே டைம்ல பட்ட மாதிரி இருந்துச்சு. பட் ரொம்ப லேட்டா பார்க்கும்போது பால் பட்ட மாதிரி இருக்கு. சுமன் கில் வந்துட்டு கொஞ்சம் எப்படி சொல்றது, தேவையே இல்லாம கொஞ்சம் சண்டை போடுற மாதிரி எனக்கு தோணுது. கொஞ்சம் ப்ரூவ் பண்ணணும். நான் ஓப்பனாவே சொல்றேன், எனக்கு சில சமயம் பார்க்கும்போது சுமன் கில் வந்துட்டு வேணும்னே பண்ற மாதிரி இருக்குது. எல்லாருக்கும் தெரியணும் கொஞ்சம் அப்படின்னு. நீங்க யோசிக்கலாம், ப்ரோ அவனுக்கு என்ன ப்ரோ தெரியணும்? இல்ல, சில பிளேயரும் அவனுங்களும் நம்மள மாதிரி ஹியூமன் தான்டா. சரியா, நம்ம சாப்பிடறத அவனுங்களும் சாப்பிடுறாங்க, வேற எதுவும் சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் இதையும் பாத்துக்கோங்க. சோ அதனால எனக்கு தெரிஞ்ச அவன் வேணும்னே கொஞ்சம் பண்ற மாதிரி தெரியுது, கொஞ்சம் லைட்டா இருக்குது. ஆனாலும் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்கான் பையன். இப்படிலாம் டென்ஷன் ஆயிட்டு இருந்தான்னு வச்சுக்கேன், எவனாவது ஒருத்தர் வந்துட்டு வேணும்னே பஞ்சாயத்துக்கு வரணும், வாடா சண்டைக்கு அப்படின்ற மாதிரி இருப்பான். அவன் வரும்போது உன்னால பேச முடியாது, புரியுதா? அவன் வரும்போது பேசிக்கிட மாட்டான். இந்த பிளின்ட் ஆஃப், பென் ஸ்டோக்ஸ் இந்த மாதிரி ஆள்கிட்டலாம் போய் இந்த மாதிரி சுமன் கில் வந்து சண்டை போட்டான்னு வைங்களேன், பென் ஸ்டோக்ஸ் போய் நீ பண்ணி தான் பாரு, நான் சொல்றேன், நீ பண்ணி தான் பாரு பென் ஸ்டோக்ஸ் போய் இந்த மாதிரி ஏதாவது சண்டை. அவன் ஓப்பனா கேட்பான், வரியாடா வெளியே வரியாடா, மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியே வரியா பார்க்கலாம் யாரு ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளையாடுறா அப்படின்னு. அந்த மாதிரிப்பட்ட ஆளுங்களோட வச்சுக்க கூடாது. சோ அதனால சுமன் கில் என்ன பண்றான், இந்த வயசான தாத்தா, இந்த பாட்டி அம்மா, இந்த மாதிரி இவங்களோட சண்டை போட்டு குழச்சி போயிட்டு இருக்கா சுமன் கில். இப்படியே போகுது. இவனுங்க அவுட் ஆனதுக்கு அப்புறம் தெவாட்டியா வந்தா அவன் ஒரு 6, ஷாருக் அவன் ஒரு 6, வாஷிங்டன் அவன் ஒரு 20 ரன், நல்ல ஒரு 225. இந்த டோட்டல் பார்க்கும்போது ஒரே ஒரு தான். இந்த ரெண்டு ஓபனர் டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா கிளிக் ஆனா உண்டு, இல்ல முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி. ஸ்டார்டிங்ல லைட்டா கிளிக் ஆயிருச்சு. ஓகே, இன்னைக்கு அந்த பஞ்சாப் மேட்ச் மாதிரி ஒரு பெரிய இன்னிங்ஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சேன். அந்த ரஷீத் கான் கேட்ச், அந்த பிரசித் கிருஷ்ணா பால்ல விழுந்துச்சு பாத்தீங்களா, அதோட கன்ஃபார்மே ஆயிட்டு இவங்க தோத்துருவானுங்க அப்படின்னு. அதோட எனக்கு கன்ஃபார்ம் ஆயிட்டு இவனுங்க வந்துட்டு அடிச்சுக்கவே மாட்டானுங்கப்பா, அவ்வளவுதான்ப்பா அப்படின்ற மாதிரி முடிவே ஆயிருச்சு. ரஷீத் கான் ஒரு வெயிட்டான கேட்சப்பா, எங்க இருந்து ஓடி வந்தான், கிட்டத்தட்ட 30 yards கிட்ட ஓடி இருப்பான்னு நினைக்கிறேன். ரொம்ப தூரத்துல இருந்து ஓடி வந்து கேட்ச் பிடிச்சான். சரியான கேட்ச், நான் விட்டுருவான்னு நினைச்சேன். இந்த சீசன் எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான நிறைய கேட்சஸ் இருக்குது. சொல்ல போறேன்னா மேட்சுக்கு மேட்ச் நல்ல கேட்சஸ் வருது. ஆனா இருக்கிறதுலே ஒஸ்டா கேட்ச டிராப் பண்ணதும் இந்த சீசன் தான். சப்பா கேட்ச விடுறானுங்க, சப்ப கேட்ச விடுவானுங்க. ஆனா கஷ்டமான கேட்செல்லாம் பாஞ்சு பிடிக்கிறானுங்க. இந்த துஷ்மந்த் சமீரா, வேற யாரு, கமிந்து மெண்டிஸ், ஹர்ஷல் பட்டேல், இப்ப ரஷீத் கான், இவனுங்கெல்லாம். பட் இன்னைக்கு பவுலிங் பிரசித் கிருஷ்ணா வேற லெவல்ல வழக்கம் போல நல்லா போட்டு இருக்கான். இஷாந்த் சர்மாக்கு இன்ஜுரி வந்துட்டு இருக்கு. லாஸ்ட் ஓவர் போடும்போது சாய் கிஷோரை கொடுக்கவே மாட்டேங்கிறானுங்கப்பா. சாய் கிஷோரை புதைச்சு வைக்கிறானுங்கன்னு தெரியல. ஒருவேளை அவங்களுக்கு வந்துட்டு சாய் கிஷோர் வந்துட்டு இந்த டைம்ல இப்படிதான் போடணும் அப்படின்ற மாதிரி எதுவும் வச்சுக்கிறாங்கன்னு தெரியல. ரஷீத் கானை போட்டு சாப்பிட்டுட்டானுங்க இன்னைக்கு. 3 ஓவர்ல 50 ரன் கொடுத்துருக்காங்க ரஷீத் கான். அந்த அடி அடிச்சானுங்க உட்காந்து அந்த கிளாஸ் எல்லாம் சேர்ந்து. சோ அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் சாய் கிஷோர்கிட்ட போக கூடாதுன்னு கேட்கிறேன். ஏன் வந்துட்டு அவனுக்கு ஓவரே கம்மியா கொடுக்கும். இது வந்து நான் ஹர்திக் பாண்டியா கேப்டனா இருக்கும் போதுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். எப்பவுமே இந்த சாய் கிஷோருக்கு ஒரு 2 ஓவர் எண்டுல மட்டும் கொடுக்கறது. ஏன் கொஞ்சம் கொடுக்கலாமா அவனுக்கு ஓவர் தான், நல்லா தான் போடுறான். இந்த குட்ஸே எல்லாம் வந்துட்டு இருக்கான், ஜெரல் குட்ஸி எல்லாம் வந்துட்டு இருக்கான். அவன் எவனை விக்கெட் எடுத்தாலும் கத்தான் போறான், இது தெரிஞ்ச விஷயம் தான். சோ அபிஷேக் சர்மாவை தவிர, அபிஷேக் சர்மா கிளாஸ் எல்லாம் கண்ட நேரத்துல அவுட் ஆயிட்டு போறான். எப்ப முக்கியமா அப்ப அவுட் ஆயிட்டு போறான். நிதிஷ்குமார் ரெட்டி நீ அப்படியே வீட்டுக்கு போயிருப்பா, மேட்ச் முடியும் போது உட்காந்து 6 அடிச்சு என்னப்பா பிரோஜனம், யாருக்குப்பா அந்த 6 கொடுக்க போற நீ? கம்மிங்ஸ் பாவம், அவன் மென்டாலிட்டியே உடஞ்சு போயிட்டு இவன் எங்க போய் இவன் டெஸ்ட் வேர்ல்ட் கப் அடிச்சு பவுமா அண்ணன் வேற ரெட்டியா இருப்பான், காலுக்குள்ள கொட்டைக்குள்ள பூந்து போவான் பாரு. இந்த வாட்டி அடிங்க சவுத் ஆப்பிரிக்கா, எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருக்கீங்க. சோ இன்னைக்கு மேட்ச் ஹைலைட் பார்த்தேன்னா ஃபுல்லா சுமன் கில் தான். கிட்டத்தட்ட நான் மேட்ச முடிங்கடா நான் வேற ஏதாவது பாக்குறேன்டா, மந்தமா இருக்குடா அப்படின்னு பார்த்தேன்னா இவன் உட்கார்ந்து சண்டை போட்டுட்டு இருக்கான், பேசுறான் பேசிக்கிட்டே இருக்கான். சோ இந்த மேட்ச் இப்படியே முடிஞ்சுட்டு ஜெயிச்சிட்டானுங்க எப்படியோ. சிராஜ் இன்னைக்கு கொஞ்சம் டீசெண்டா போட்டா, ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். மற்றபடி ஜிடி வழக்கம் போல ஜெயிச்சிட்டானுங்க. சோ நாளைக்கு மேட்சுக்கு நம்ம வருவோம். சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி. ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா, மழை கண்டிப்பா நாளைக்கு இருக்கும். எனக்கு ஏதோ கம்மி ஓவர்ஸ்ல மறுபடியும் ஒரு மேட்ச் இருக்குமோ அப்படின்னு தோணுது. 12. ஏன்னா சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் கண்டிப்பா லேட்டானா கூட ஒரு 5 ஓவராது வச்சு விட்டுருவானுங்க. அந்த மாதிரி ஒரு மேட்ச் தான். ஆனா ஆடியன்ஸ் போக மாட்டானுங்க. இங்க பாருங்க, சென்னை ஃபேன்ஸ் கூட சோம்பேறி பயலுங்க நிறைய பேர் இருப்பானுங்க, கிளம்பி போயிடுவானுங்க. ஆர்சிபி ஃபேன்ஸ் அப்படி கிடையாது, அவனுங்க தங்கிடுவானுங்க அங்கே. விராட் கோலி இருக்கானா, நாங்க ஸ்டேடியம்ல இருக்கோம் சார் அப்படின்றவானுங்க. இது வந்து அந்த காலத்துல இருந்து நடக்கும். இந்த 2016ல இருந்து நான் பாத்துட்டு இருக்கேன். மழை பெஞ்சா 12 மணி வரை இருப்பானுங்க அவனுங்க பாட்டுக்கு அசால்ட்டா, அதே வைபோட இருப்பானுங்க. இப்ப சென்னையில நடக்குன்னா இருப்பானுங்க, ஆனா அந்த கத்துறது அந்த மாதிரி இருக்க ஒரு மாதிரி டயர்டா செத்து போனோமா எல்லாம் அந்த ஆபீஸ் ஒர்க் போயிட்டு வந்து தலை நல்லா விசில் அடிச்சுக்கிட்டு இப்படி நல்லா உட்காந்துட்டு இப்படி இருக்கிற ஆளுங்க. ஆனா அவனுங்க அப்படி இல்லை, இன்னும் 12 மணி ஆகுது அப்ப கூட ஆர்சிபின்னு கத்திட்டு இருக்கிற ஆளுங்க. சோ அந்த மாதிரி நடக்கும். மழை இருக்கும்,
யாருக்கு தெரியும் இந்த பெங்களூர் மலையை பத்தி எவனுக்குப்பா தெரியும், திடீர்னு போயாது. ஸோ அது மட்டும் இல்ல, டோனி ஏதோ விளையாடுவாரா மாட்டாரா, ஏன்னா அவர் வந்துட்டு பிராக்டிஸ் பண்ற வீடியோவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. எனக்கு தெரிஞ்சு விளையாடுறவான்னு நினைக்கிறேன். யார் விளையாட மாட்டாங்களோ அப்படின்னு தோணுதுன்னா ஃபில் சால்ட் வரமாட்டா அப்படின்னு ஒரு நியூஸ் கேள்விப்பட்டு இருக்கேன். ஏன்னா அவனுக்கு ஃபீவர் அப்படின்னாங்க, அதனாலதான் பெத்தலை கொண்டு வந்தாங்க அப்படின்னாங்க. மேபி இந்த மேட்ச்ல வந்துட்டு அவன் ஓகேவா இருந்தா ஃபில் சால்ட் வருவான், இல்லாட்டா ஃபில் சால்ட் விளையாட மாட்டான் அப்படின்னு தான் சொல்றாங்க. என்னதான் பெத்தல் வந்துட்டு நல்ல பிளேயரா இருந்தாலும் சால்ட் அளவுக்கு அக்ரெசிவா எவனும் போக முடியாது இப்போதைக்கு. அக்ரெசிவா இப்போ இந்த ஐபிஎல்ல யாரு வந்துட்டு அக்ரெசிவான ஸ்டார்டர் அப்படின்னா வைபவ் சூரியவன்ஷி அண்ட் மிச்சல் ஸ்டார்க் தான். மிச்சல் ஸ்டார்க்கா ஃபில் சால்ட், இந்த 2 பேர் தான். இந்த சால்ட்டும் சூரியவன்ஷியும் தான் எனக்கு தெரிஞ்ச ஐபிஎல்ல ஒரு ஓப்பனிங்ல வந்துட்டு ரொம்ப அட்டாக் டக்குன்னு அந்த ஜெயஸ்வாலும் கூட டக்குன்னு அடிக்கிற ஆள்னா இவங்க 2 பேர் தான். ரொம்ப ஃபாஸ்டா ஆடுறாரு. போன வருஷம் பாத்தீங்கன்னா நரைனு, சால்ட் அண்ட் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா, இந்த வாட்டி இவனுங்க. ஸோ நாளைக்கு கண்டிப்பா அவனுங்க வேணும். ஃபர்ஸ்ட் ஒரு இது என்னன்னா, சிஎஸ்கேக்கு ஒரே ஒரு அட்வான்டேஜ் இருக்கு இந்த மேட்ச்ல. என்னன்னா ப்ரெஷரே கிடையாது சிஎஸ்கேக்கு. ஏன்னா அவனுங்க எப்படியும் வெளியே போயிட்டாங்க. இனி அவனுங்க போய் கோப்பை அடிச்சு ஒன்னும் புடுங்க போறது இல்லை. அதனால ஜாலியா விளையாடலாம். யங் பசங்க நிறைய பேர் இருக்காங்க, அவனுங்க ஃபியரே இல்லாம விளையாடலாம். அந்த டெவால் பிரவிஸ் எல்லாமே ஃபியரே இல்லாம விளையாடலாம். ஆர்சிபிக்கு ஒரு பிரஷர் இருக்கு, என்னன்னா கப் அடிக்கணும், அதனால அவங்க ஜெயிச்சே ஆகணும் சென்னையோட. சிஎஸ்கேக்கு பிரச்சனை இல்லை. போன வருஷம் அந்த நடந்துச்சு தெரியுமா, அந்த லாஸ்ட் மேட்ச் ஆர்சிபி vs சிஎஸ்கே ஒரு நாக் அவுட் மேட்ச் மாதிரி ஆச்சு. சிஎஸ்கே தோத்தானுங்க, டென்ஷன் ஆயிட்டானுங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ். ஏன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து எதிர்பார்க்கல, ஏன்னா எப்படியும் கன்ஃபார்மா வந்துட்டு சிஎஸ்கே ஜெயிச்சிருண்டா அப்படின்னு சீன் போட்டுட்டு அலைஞ்சிட்டு இருந்தாங்க. தலைலாம் அடிச்சு பொழக்க விட்டுறானுங்க, அசால்ட்டா அடிச்சிருவானுங்க. சிஎஸ்கே தான் கன்ஃபார்ம் உள்ள போகுது அப்படின்ற மாதிரி இருந்ததை ஆர்சிபி ஹிஸ்டரி அப்படியே தலையில மாத்திட்டானுங்க, அள வச்சிட்டானுங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ். என்னடா வெளியே அனுப்பிட்டு நீங்க பாட்டு எப்படி போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி வெளியே அனுப்பிட்டு இவனுங்களும் போய் செத்துட்டானுங்க. அடுத்து ஆர்சிபி அடுத்தது போய் தோத்துட்டானுங்க. ஸோ அது வந்துட்டு ஒருத்தர் இருந்தா, அது வந்துட்டு ஆர்சிபிக்கு ப்ரெஷர் இல்லை. ஆர்சிபி ஜெயிச்சுட்டே திடீர்னு வந்தானுங்க, முடிஞ்சா போவோம் இல்ல வெளியே அப்படின்ற மாதிரி இருந்து. பட் சிஎஸ்கேக்கு ஒரு பேனிக் இருந்து. இந்த ருத்ராஜ் ஜெய்க்வார்லாம் பதட்டத்துல அவுட் ஆயிட்டு இருந்தா, பேனிக் பய சோக் ஆவான். ருத்ராஜ் ஜெய்க்வார் எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் ஜெய்க்வார் சோக் ஆயிடுவான். இது ஜெய்க்வாரை பத்தி தெரிஞ்ச விஷயம் தான். ஆர்சிபின்னு வந்துட்டா சோக் ஆயிடுவான். சார் ஆர்சிபி விராட் கோலி இருக்கான்னா ஓகே சார் அவுட் ஆயிட்டு கிளம்பிடுறேன் அப்படின்றோம். ஸோ ப்ரெஷர் வந்துட்டு இப்போதைக்கு சென்னை பக்கத்துல இல்லை, ஏன்னா ஹைப்பும் இல்லை. அந்த மாதிரி டைம்ல வந்துட்டு சிஎஸ்கே வின் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. எனக்கு ஏன் தெரியல, கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் அசிங்கமா சிஎஸ்கே வின் பண்ணிடும் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கே கேவலமா இருக்கு, என் நாக்கு அறுத்து தூக்கி போட்டுடலாம் போல இருக்கு, என் வாயில இருந்து இந்த வார்த்தை வருதான்னு. அதனால தயவு செய்து ஆர்சிபி நாளைக்கு நடக்க போற மேட்சை எப்படியாவது வின் பண்ணிருங்கடா, தயவு செய்து வின் பண்ணிருங்க. ஜெயிச்சா நீ தோத்தாலும் ஒரு பிரச்சனை இல்லை. இல்ல நீ தோத்தலாம் கூடாது, நீ ஜெயிச்சிரு. நான் சும்மா சொல்லிட்டு இருக்கேன். சிஎஸ்கே பக்கம் ஒரு சைடு என்னன்னா பிரஷர் கிடையாது, எதை பத்தியும் கவலைப்படல, தேவையில்ல, ஜாலியா வந்துட்டு விளையாண்டுட்டு போலாம். பட் ஆர்சிபி நல்லா பண்றாங்க. இன்னொரு ஒரு பிரச்சனை இருக்குன்னா, என்னதான் இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு கர்ஸ் ஹவுஸ் தான் இது. சின்னசுவாமி ஸ்டேடியம் வந்துட்டு இவங்களுக்கு ஒரு பேய் வீடு தான். அது ஒரு பிரச்சனை ஆர்சிபிக்கு. என்னதான் இருந்தாலும் பேய் வீடு தான். ஒரு மேட்ச் நம்ம ஜெயிச்சிட்டோம் ராஜஸ்தானோட, அந்த கர்ஸ் போயிட்டுலாம் இல்ல. இன்னொரு மேட்ச் ஆடும்போது அந்த ஒரு கர்ஸ் இருக்கும்ல, ஒரு பதட்டம் இருக்கும்ல, எங்க விட்டுருவோமோ அப்படின்ற மாதிரி. மற்றபடி பார்த்தோன்னா சிஎஸ்கேல நிறைய ஸ்கேம் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. யாருன்னா சிவம் டூபே ஒரு 1 நம்பர் ஸ்கேம் ஆர்டிஸ்ட். ஃபுட் ஒர்க்கே கிடையாது, ஸ்பின்னர் போட்டா அடிப்பான், வேற ஆஃப்ல போட்டா அடிக்க மாட்டான், ஒரு மண் அடிக்க மாட்டான். இன்னொரு பெரிய ஸ்கேமர் என்னன்னா அவர் பேர் என்ன, பத்திரானா, ரொனால்டோ ஆஃப் சிஎஸ்கே. அவர் தான் வந்துட்டு விக்கெட் எடுத்தோன்னு நெஞ்சில கை வச்சிருவான், செத்த கிளவி மாதிரி. அவர் ஒரு பத்திரானா 1 நம்பர் ஸ்கேமர் பையன். லைன் லென்த் போட தெரியாது, ஒரு 15 ஒய்டு போட்டுருவான் ஒரு ஓவர் போடுறதுக்குள்ள. 1 நம்பர் ஸ்கேமர் இவரு. கேட்டா பெரிய புளுத்தி மாதிரி ரொனால்டோ ஃபேனும் மயிறு ஃபேனும் பாய்வேன். இவனை பத்தி நான் பேச தேவையில்ல. நாளைக்கு தோத்துட்டானுங்கன்னா நான் இவனை பத்தி கண்டிப்பா பேசுவேன். நாளைக்கு சிஎஸ்கே தோத்துட்டா ஃபர்ஸ்ட் பத்திரானாவை பத்தி தான் பேசுவேன். தோத்துட்டா கண்டிப்பா பத்திரானா ஓவர்ல ஒரு 40 ரன் போயிருக்கும், அது கேரண்டி. ஜெயிச்சுட்டேன்னா சோ பாப்போம் நாளைக்கு மேட்ச் என்ன இருக்குன்னு. நீங்க கமெண்ட்ல போடுங்க கைஸ், நீங்க வந்துட்டு யாரு ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க, ஆர்சிபியா சிஎஸ்கே? உங்களோட தாட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சாகணும். இந்த வீடியோ அப்படியும் காலையில தான் வரும். சோ பாப்போம் நீங்க என்ன சொல்றீங்க. ஓகே கைஸ், சோ மறக்காம வீடியோக்கு லைக் போடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See another video and remember it, always be on top. Cheers.